Hi students, welcome back to learning journey. இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். இப்போது ஹிந்தியில் அ ஆ இ பார்க்கலாம். 3 போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டு இங்கே 3 போட்டு ஒரு கோடு போட்டு ஒரு டீ போட்டால் ஹிந்தியில் ஆ. நம்ம இப்படி ஜாஸ்தி வருது இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் ஜாஸ்தி வரும். 3 போட்டு ஒரு இடையில ஒரு கோடு போட்டு 2 டீ போட்டால் ஆ. அடுத்தது டீ மாதிரி போட்டு, ஆனால் இந்த தண்டு சின்னதாக இருக்கும், இதை நான் குட்டி டீன்னு சொல்லுவேன். குட்டி டீ, இந்த தண்டு சின்னதாக இருக்கனால குட்டி டீ மாதிரி போட்டு எஸ் போட்டு சுழிச்சு விடணும். இது இ. இதே மாதிரி தான் இ போட்டு பாருங்கள், டீ போட்டு எஸ் போட்டு சுழிச்சு விட்டுட்டு தலையில் இந்த 1 குட்டியாக இருக்குல்ல, அதுக்கு மேலே இப்படி கொடுக்கு மாதிரி போட்டோம்னா ஈ. அடுத்தது இந்த கோடு மைனஸ் மாதிரி போடுவோம் இல்லையா, போட்டு தொட்டாப்பில் உ போட்டால் இது தொட்டாப்பில் 3 மாதிரி போட்டால் உ. இதில் இப்போ கீழ்ப்பகுதி கொஞ்சம் கனமாக இருக்கும், ஒரு மைனஸ் மாதிரி கோடு போட்டு 3 ஆட்ட போட்டு நடுவிலேருந்து நூல் வரும், இதுதான் ஊ. அடுத்தது கிரு, டீ போட்டு இந்த படுத்திருக்கிற ஏ மாதிரி, ஏன்னா ஏன்னா குறுக்கில் கோடு போடக்கூடாது, இப்படி போட்டு ரைட் சைடில் எஸ் மாதிரி போட்டால் கிரு. நம்ம தமிழில் ஏ இருக்கும், இது ஒரே ஏ தான். ஏ எப்படின்னா மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். ஏ மைனஸ் மாதிரி போட்டு 1 போட்டு சாச்ச கோடு போட்டு ஒரு வளைக்கணும், அதுக்கு பக்கத்தில் ஜே ஆட்ட போடணும், ஜே அந்த மாதிரி. இதை ஏ. ஐங்கிறது இதையே போட்டு இந்த ஜே மேலே ஒரு லெஃப்ட் சைடு சாச்சாப்பில் 9 மாதிரி போடணும், இதுதான் ஐ. பாருங்கள், மைனஸ் மாதிரி கோடு போட்டு 1 போட்டு சாச்ச கோடு போட்டு வளைச்சிட்டு அதுக்கு பக்கத்தில் ஜே போட்டு ஜேவோட தலையில் லெஃப்ட் சைடாக பார்த்து 9 மாதிரி போடணும், சாச்ச 9 மாதிரி, இதுதான் ஐ. அடுத்தது ஓ. ஆ போட்டிருக்கோம் இல்லையா, ஆ போட்டு 2வது டீ மேலேருந்து சாச்ச 9 மாதிரி போட்டால் ஓ. அதே மாதிரி ஆ போட்டு 2வது டீலேருந்து 2 கொம்பு போடணும், அந்த 2 கொம்பு வி மாதிரி இருக்கணும், கீழ்ப்பகுதியில் இணைஞ்சிருக்கணும், சரிங்களா. அடுத்தது இந்த அ இருக்கு இல்லையா, அ போட்டு மேலே புள்ளி வச்சா அம். அதே மாதிரி அ போட்டு சைடில் 2 புள்ளி வச்சா அஹ. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கு தான் இத்தனை நாள் டைம் கொடுத்தேன். அடுத்தது நம்ம இப்போ உயிரெழுத்துக்கள் பார்த்தோம். மெய்யெழுத்துக்களில் 3 வரிசை, 2 வரிசை ஆல்ரெடி பார்த்தோம், இன்றைக்கி 3வது வரிசை சொல்லித்தரேன். கசட தபா, கசட தபா 5 வரிசை. இப்போ நம்ம 3 வரிசைக்கு பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன், க வரிசை, ச வரிசை. இன்றைக்கி புதுசாக டா வரிசை சொல்லித்தர போகிறேன். இதை ரிவிஷன் கொடுத்துட்றேன், ரிவைஸ் பண்ணிடலாம். கா, அதாவது கா எப்படி போடணும், டீ போட்டு படுத்திருக்கிற எஸ் மாதிரி போடணும். இதில் இந்த சைடில் இருக்கிறது மூடினதாக இருக்கணும், இந்த பக்கம் திறந்ததாக இருக்கணும், இதுதான் கா. இந்த காவோட அழுத்தது க. அதாவது மைனஸ் போட்டு திருப்பி போட்ட சி, நிலா மாதிரி சி, அப்படி மேலே போய் கீழே வரணும். இந்த நிலா சியும் இந்த 1க்கும் நடுவில் கேப்பில் ஒரு முட்டையாட்ட போடணும், இதுதான் க. அடுத்தது க எப்படி போடணுன்னா மைனஸ் மாதிரி போட்டு ஜே போட்டு அதை விட கொஞ்சம் நீளமாக 1 போடணும், இதுதான் க. க அப்படிங்கிறப்ப திருப்பி போட்டு 3 அப்படியே மேலே போய் கீழே வந்து இந்த திருப்பி போட்ட இந்த 3ஓட தலையும் இந்த 1ஓட தலையும் சேர்த்து ஒரு கோடு போடணும், இதுதான் க, அழுத்தமான க. இது ஈஸி. ஙா, மைனஸ் மாதிரி கோடு போட்டு சின்னதாக ஒரு 1 மாதிரி போட்டு எஸ் போட்டு சைடில் ஒரு புள்ளி வைக்கணும், இதுதான் ஙா. க க க க ஞா. கசட தபா, க முடிச்சாச்சு. ஷா, கசட தபர வல்லினம் மாதிரி ஷா. அடுத்தது தமிழ் மாதிரியே கொஞ்சம் ஷா, அதாவது கோடு போட்டு யூ மாதிரி போட்டு மேலே போய் கீழே வந்து அதனுடைய தலையில் கோடு போட்டால் சா. அடுத்தது அப்படியே தொங்கிட்டு இருக்கக்கூடிய 3 வந்து தொங்கிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி தொங்கிட்டுருக்கு, அது முடிகிற இடத்துல இந்த குட்டி டீ போட்டால் ச.
அடுத்தது இது கோடு போட்டு யூ, இங்கே வந்து ஜா வந்து யூ போட்டு கோடு, யூ போட்டு கோடு போட்டு மேலே போய் கீழே வந்து தலையில் ஒரு கோடு போட்டால் ஜா. இந்த ஜாவோட அழுத்தம் ஜ, 2 ஜே போட்டிருக்கேன் பாருங்க. ஜ அப்படிங்கிறது எப்படி போடலான்னா, இந்த தமிழில் ஈ போட்டோம் இல்லையா, இந்த மாதிரி கோடு போட்டு 1 குட்டி டீன்னு சொன்னேன், குட்டி தண்டு 1 மாதிரி இருக்கிற தண்டு குட்டியாக இருக்கும் போட்டு எஸ் போட்டு சுழிச்சு விட்டுட்டு அதோட வயிற்றுலேருந்து ஒரு கோடு போட்டு அதுலேருந்து மேலே போய் கீழே வரணும், 1 மாதிரி போட்டு வரணும். இதான் ஜ. ஞா, இது ரொம்ப ஈஸி. திருப்பி போட்ட சி, அதனுடைய நடுவுலேருந்து கோடு மேலே போய் கீழே வந்து தலையில் ஒரு கோடு டீ மாதிரி இருக்கும். இதுதான் ஞா. ச ஷ ஜ ஜ ஞா. இது ரொம்ப ஈஸி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நம்ம வீட்டிலலாம் சட்டைக்கெல்லாம் ஹேங்கர்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அது மாதிரி தான். கோடு போட்டு 1 போட்டு சி, இதுதான் டா. கோடு போட்டு 1 போட்டு ஓ மாதிரி போட்டால் ட, அழுத்தமான ட. அடுத்தது கோடு போட்டு 1 போட்டு எஸ் போட்டால் டா. கோடு போட்டு 1 போட்டு இந்த சி மாதிரி போட்டிருக்கணும், ஆனால் சுழிச்சு இருக்கணும். இந்த சுழிச்சு இருக்கணும், இங்கே தெரியுதா? இதுதான் ட, அழுத்தமான ட. நாங்கிறது கோடு போட்டு யூ போட்டு 1 போடணும். கோடு போட்டு யூ போட்டு 1 போடணும். இதான் 3 சுழி நா சவுண்டு வரும். ட ட ட ட நா. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஆல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.